புதையல் எடுக்காம நம்ம திரும்பி வந்து இன்னையோட 6 மாசம் ஆகுது. நம்ம தாத்தா இறந்து இன்னையோட 5 மாசம் ஆகுது. ஆமாண்டா. இப்ப என்ன சொன்ன? ஏன் தாத்தா இறந்துட்டாருன்னு சொன்னேன். அவர் சாகும்போது ஏதோ சொன்னாரு. டே தம்பி, தாத்தா ஓ பிறந்த நாள் வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியாது. இதான் உன் பிறந்த நாள் கிஃப்ட். இத உன் பிறந்த நாள் அன்னைக்கு பாரு. தாத்தா தாத்தா என்னடா யோசிக்கிற? டேய், பீரோல தாத்தா கொடுத்த CD இருக்கு, அதை எடுத்துட்டு வா. டேய், இது இல்லடா, உன்கிட்ட சொன்னதுக்கு நானே எடுத்து வந்திருக்கலாம். மூக்குத்தியப்பா இல்லப்பட்டு காப்பாத்திரு. வாங்கடா பேராட்டிகளா, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இதை நீங்க பார்க்கும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன அவனுக்கு இப்ப? அதான் சீரியஸா பேசும்போது சிரிப்பா இருக்கடா. டேய் சும்மா இரு. இதுக்கு முன்னாடி நீங்க எடுக்க போயிட்டு திரும்பி வந்த புதையலை விட இப்ப நான் சொல்ல போறது 10 மடங்கு பெரிய புதையல். இது வரைக்கும் நான் உங்களுக்கு எதுவுமே சேர்த்து வச்சதில்ல. ஏதோ என்னால முடிஞ்சது இது ஒண்ணுதான். நம்ம வீட்டு பரடி மேல ஒரு பொட்டி வச்சிருக்கேன், அதை எடுத்து பாருங்க. மத்ததெல்லாம் தாளா நடக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த பெட்டி தான். என்ன வரமாட்டேங்குது. டேய் திறக்க முடியலடா. திறக்க முடியலையா? தள்ளு. பழைய பொட்டிங்கிறனால ஸ்டக் ஆயிருச்சா? பாஸ்வேர்டா? இத பத்தி தாத்தா எதுவுமே சொல்லலையே. தாத்தாக்கு பிடிச்சது பாட்டி தான். பாட்டியோட பர்த் ஏற்படும். ராங் பாஸ்வேர்டா? தள்ளு, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓபன் ஆயிருச்சு. எப்படா? என் பாட்டியோட பர்த் இயரை போட்டேன்டா. அட ப்ளே பாய் தாத்தா. ஓபன் பண்ணி பாப்போம். என்ன இடம் இது? என்ன ட்ரெஸ் எல்லாம் மாறிடுச்சு. மேப். வெல்கம். இந்த புதையல் வேட்டைக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த புதையலை எடுத்தால் தான் உங்கள் உலகத்திற்கு நீங்கள் செல்ல முடியும். இந்த புதையல் எடுக்கிறதுக்குள்ள சாகாம இருந்தா பாக்குறேன். நீங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டன் அமைக்கிட்டு போயிருங்க. இவன் என்ன திருவிட்டு போகும்போது நடந்துட்டே இருக்கான். டேய் இருடா, நானும் வரேன். இந்த புதையல் மேப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்கே. கபடி போடே போடே போடே. வேற்றுக்கிற வாசியே. என்ன சத்தம் மட்டும் வருது, ஆளை காணோம். கீழே பாடுறா. கீழேயா? உங்களை எங்கள் ராஜா குஸ்தான் அழைத்து வர சொல்லி இருக்கிறார். உச்சாலி. டேய் இங்க பாரு, குத்துற சிலைங்க. என்னது குத்துற சில்லைங்களா? டேய் அது சித்திர குள்ளைங்கடா. வீண் பேச்சு வேண்டாம். உங்களை குஸ்தான் அழைத்து வர சொல்லி இருக்கிறார். அந்த வாகனத்தில் ஏறுங்கள். வாகனமா? ஓ இதான் உங்க வாகனமா? யாரா நீங்க எல்லாம்? ஏதோ குஸ்தான் கூப்பிட்டாங்கிறீங்க. தீப்பெட்டியில வண்டியை செஞ்சு அதுல வர சொல்றீங்க. வர முடியுமா முடியாதா? பாரா, அம்மா தூண்டு இருந்துகிட்டு எங்களே மிரட்டுறீங்க. காலடி சைஸ்ல இருந்தாலும் காமெடி நல்லா பண்றான் இல்ல? என்ன திடீர்னு தூக்கம் வருது? குத்திட்டாங்க பரமா. தம்மா துண்டு அருணா கயிறு தாண்டா உன்னுடைய மானத்தை காப்பாத்துகிறது. அவர்களை தூக்கி வாருங்கள். என்ன கட்டி இருக்கு? என்ன கருமண்டாது? என்ன இவ்வளவு பூச்சி கத்துது? பாடலை நிறுத்துங்கள். ஓகே மண்ணா. டேய் யாரா நீங்க எல்லாம்? உங்களுக்கு எல்லாம் என்னடா வேணும்? நீதான் வேணாம், கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படி என்று சொல்ல நாங்கள் ஒன்னும் மெட்ராஸ் பட ஹீரோயின் அல்ல. உங்களால் எங்களுக்கு ஒரு உதவி ஆக வேண்டும். ஆமா ஆக வேண்டும். ஆமா ஆக வேண்டும். அதெல்லாம் நாங்க என்ன செய்யணும்? மன்னர் பேச்சை எதிர்த்து பேசுகிறாயா? அவர்களை தாக்குங்கள். ஆமாம் தாக்குங்கள். என்ன பண்ண போறானுங்க? யாரவங்க? சும்மா இருக்க. டேய் எப்படா கட்ட ஊத்த? அவங்க எதை வச்சு கட்டிருக்கான்னு பாரு. எதை வச்சு? இந்த பூணூர்ல கட்டினாங்க. அவ்வளவு நேரம் போராடிக்கிட்டு இருந்தோம். வாடா போலாம். தம்பி நில்லுப்பா. உங்களை விட்டா எங்களை காப்பாத்த வேற யாருமே இல்ல தம்பி. இப்பவே எங்க இனத்துல பாதி பேர் அந்த தகரா கொன்னுட்டா. அதுக்கு இதுக்கு மேலையும் விட்டோம்னா எங்க இனத்தையே அவன் அழிச்சிருவான். எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க தம்பி. அது உங்க வேலை, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. வாடா போலாம். டேய் இரா, பார்க்கவே பாவமா இருக்கு. இவனுங்களே எவ்வளவு பெருசு தான் இருக்கானுங்க. இவனுக்கு பிரச்சனை எவ்வளவு பெருசு இருக்க போகுது. போற வழியில ஒரு நசுக்கி போட்டு போயிரும். டேய் நமக்கு இது தேவையில்ல. தகரா வந்துட்டாப்பா. எங்க அவன்? என்னடா இத்தனோண்டா இருப்பான்னு பார்த்தா ஈவில் டவர் உயரத்துக்கு இருக்கான். என்னப்பா ஜாலியா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் அவனை தடுத்து நிறுத்துங்க. என்னது ஜாலியாவா? ஏன் நீ போய் தடுத்து நிறுத்த வேண்டியதானே? நாங்க தான் சித்திரக்குள்ளர்கள் அவ்வளவு குள்ளமா இருக்கமே. நாங்க எப்படி? இவனுக்கு முன்னாடி நாங்களே சித்திரக்குள்ளைங்க மாதிரி தான்டா. டேய் தகரா, முடிஞ்சாவும் வீரத்தை அவங்க 2 பேர்த்தையும் காமிடா. பசங்க வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பின்னாடி மட்டும் போன உன்னை உரு தெரியாம அழிச்சிருவாங்க. அவ்வளவு பெரிய ஆளுங்களா நீங்க? இருங்கதான் வரேன்.
ஓடுறா நிக்காம ஓடு. எம்மா தண்டி ஆட்டோ வில்லேஜுக்கு எலுமிச்சம்பளம் மாதிரி ஆயிடுவா. வேமா வாடா. கேப் விடாம துரத்துறானே. தேனி டேய் பேக்க குடுறா. இந்தடா. டேய் தகரா இருக்கு. நீ சரியான பயந்தாங்கோலிடா. ஆட்ட பாவி, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறானே. யாரை சொன்னாய்? ஒன்னதான்டா. டேய் கீழே இருக்க கல்ல எடு. இப்போதைக்கு கல்லு இத வச்சு அடிச்சாடா அவன் சாவ போறான். நான் பயந்தாங்கோலியா? அட ஆமாடா. சைடு கேப்ல போன வைக்கிறேன் பாரு. ஆப்பு எரியுதா இல்லையா? எரியுது. டேய் அந்த தேனி கூட்டத்தை கல. உங்களை என்னடா பாக்குற? இப்ப பாரு. புகைக்குள்ள வந்துக்க. தேனி கடிக்காது. தேனை கடிக்கிறது கடிக்கிறது. சொன்னேல நீ பயந்தாங்கோலின்னு. கதிக்கிறது. என்ன காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். அப்படின்னா இனிமே அந்த குள்ளர்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொல்லு. கண்டிப்பாக தொல்லை பண்ண மாட்டேன். என்னை காப்பாற்று. அப்படி வா வலிக்கு. டேய் புகையெல்லாம் அதிகப்படுத்து. ரொம்ப நன்றி தம்பிகளா. ஆமாம், அவனை எப்படி சமாளித்தீர்கள்? நான் வச்ச ஒரு பஞ்சுக்கு அவன் பயந்து ஓடிட்டான். இல்ல தேனிகளை வச்சுதான் விரட்டணும். ஓ பில்டப்பு. கொஞ்சம் பில்டப் விட்டு இவனுக்கு அப்படியே பொறுக்காதே. சரி வரோம். டேய் இங்க பாரு, நம்ம சின்ன வயசுல உள்ள அந்த பேப்பர் கேமரா. எங்க கூட என்ன மறைஞ்சிட்டான்? டேய் இந்த கேமராக்குள்ள மாட்டிக்கிட்டேன், என்னை எப்படியே காப்பாத்துறா. உன் முன்னே இருக்கும் 3 கண்ணாடி குடுவைகளுக்குள் வித்தியாசமான 3 பேப்பர் பொம்மைகளை 3 நிமிடத்திற்குள் செய்து போட்டால் மட்டுமே அவன் விடுதலை ஆவான். பேப்பர் பொம்மையா? டேய் சின்ன வயசுல எவ்வளவு பொம்மை செஞ்சிருப்போம், ஏதாவது ஒண்ணு செஞ்சு என்னை காப்பாத்துறா. எதுவுமே ஞாபகம் இல்லடா. மலையில நினைச்சுக்கிட்டு என்னடா பண்ற? எல்லாரும் கப்பல் விடுறாங்கடா, எனக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியல. அவ்வளவுதானே, நீ முதல்ல மலையில நினையாம உள்ள வா. இந்தா ஐ கப்பல் எப்படி? கப்பலை செஞ்சிட வேண்டியதான். முன்னாடி ஒரு மடி, பின்னாடி திருப்பி ஒரு மடி. செஞ்சாச்சு. முதல் பொம்மை முடிஞ்சிச்சு. டைம் போகுது. இன்னும் 2 மினிட்ஸ் தான்டா இருக்கு. யோசிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கேன், என்ன பண்றது. கொக்கே கொக்கே முட்டை போடு, கொக்கே கொக்கே முட்டை போடு. இப்படியே பண்ணா அது உன் வாயில விட்ட வேணா போடும், முட்டை எல்லாம் போடாது. டேய் அப்புறம் அது எப்படிடா போடும்? உனக்கு கொக்கு முட்டை என்ன, கொக்கே செஞ்சு தானே. வா இந்தா. ஐ கொக்கு. டேய் கொக்குடா. சூப்பரா. இது கொஞ்சம் கஷ்டமாச்சே. நல்ல வேலை சின்ன வயசுல பண்ணது ஞாபகம் இருக்கு. முடிஞ்சு. 2வது பொம்மை முடிஞ்சு. இன்னும் 1 இருக்குடா. அதுவும் 1 நிமிஷத்துக்குள்ள செய்யணும். என்னடா சோகமா உட்காந்துருக்கா? தீபாவளிக்கு எல்லாரும் வெடி வெடிக்கிறாங்க. எங்க அப்பா மட்டும் எனக்கு வாங்கி தரல. அவ்வளவுதானே, இங்கே வரேன். என்னடா இது? இதாண்டா பேப்பர் வெடி. ஏ சூப்பரா. ஆனா அது எப்படி செய்யறதுன்னு தெரியலையே. நான் சொல்லி தரேன்டா. முதல்ல பேப்பர் ஒன்று எடுத்துக்கோ. அதை 3 மடி உள்ள மடிச்சிட்டு மடக்கிட்டு அதை ஒரு மடக்கு பாதியா மடக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், பேப்பர் வெடி ரெடி. 3வது பொம்மையும் முடிஞ்சு. நல்ல வேலை வெளில வந்துட்டோம். அப்பா வாடா போலாம். டேய் இவ்வளவு பண்ணதுக்கு கத்தி கப்பலும் பறக்கும் கப்பலும் செஞ்சிருக்கான்டா. இப்ப வந்து ஞாபகப்படுத்து.